வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, காலையிலேயே நம்ம ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க. நம்ம அந்த பதவிக்கு போக வேணாம் அப்படிங்கிற யோசனையில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து சொல்கிறாரு, அத்தை அந்த பதவிக்கு போகலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள நான் போகலை அப்படின்னு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, அத்தை இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிரி யாராவது அந்த பதவிக்கு வந்துட்டா அவங்க கிட்ட போயிட்டு கை கட்டி நின்றுக்கிட்டு மக்களுக்காக இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் கேட்குற மாதிரி இருக்கும். அத்தை இப்போ நீங்கள் பதவியில் நின்னீங்கன்னா நீங்களே உங்கள் கையால் இந்த கிராமத்துக்கு எல்லா நல்லதும் செய்யலாம். யோசனை பண்ணி முடிவு எடுங்கட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, ஆமாம் ஈஸ்வரி, மாப்பிள்ளை சொல்கிறதும் சரிதான். நீ அந்த பதவியில் நின்னியன்னா நல்லாயிருக்கும் ஈஸ்வரி. அப்போ தான் அந்த வில்லி சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இப்போ எதுக்கு அக்காவை இப்படி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா நீ அந்த பதவியில் நிற்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ தேவையில்லாமல் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீ யோசிக்காதக்கா. அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு ஈஸ்வரி, அந்த பதவியில் போயிட்டு நின்று ஜெயிச்சேன்னு வச்சுக்கேங்க, நீயே உன் கையால் உன்னோட மக்களுக்கு உதவி செய்யலாம். வேற யாராவது ஜெயிச்சிட்டா, அப்புறம் அந்த சிவனாண்டி மாதிரி யாராவது ஜெயிச்சிட்டா அவன்கிட்ட போய் நீ கை கட்டி நிற்பியா? அவன் இந்த கிராமத்துக்கு நல்லது செய்வானா? யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் அப்பதான் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, ஆமாங்க இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டேன். ஒருவேளை அவன் பதவியில் நின்னா அவன்கிட்ட போய் நான் கை கட்டி நின்று என் மக்களுக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். விடக்கூடாது, நானே அந்த பதவியில் நிற்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்களோட முடிவை பார்த்துட்டு ராஜா அப்புறம் ஹீரோ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அக்கா டக்குன்னு இப்படி மாறி போயிட்டா? ஐயோ பணத்தை வேற எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டோமே, பணத்தை காணும் அப்படின்னு தேட போறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஏலத்துக்கு டைம் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை எடுக்க போறாங்க. பார்த்தா அங்க இருக்கிற பணத்தை காணும், பையோடையே காணும். இதை பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வெளியில வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொன்னதும் ராஜா எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ராஜா கேட்குறாரு, என்னம்மா சொல்ற? நேத்து நீ தானம்மா கையெடு கொண்டு போய் பணத்தை வச்ச அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க நீங்க எல்லாரும் பார்க்கையில தானே அந்த பணத்தை கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்ச. இப்ப அந்த பணத்தையே காணுங்க, எங்க போனுச்சுன்னு தெரியல. இது கேட்டதும் நம்ம ரேவதி அப்பதான் யோசிக்கிறாங்க, சித்தி அந்த ரூமுக்குள்ளேருந்து வெளியில வந்தாங்கல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த பணம் எங்க போயிருச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடி சொல்ற? அந்த பணம் எங்க போடுச்சு அப்படின்னு கேட்க, அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா வேற யாரு, உன் மாப்பிள்ள தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான். இது கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம இந்த மாதிரி புலம்புறத தயவு செஞ்சு நிப்பாட்டு. நீ மாப்பிள்ளை மேல ஓவரா பழி போடுற, அவரெல்லாம் அந்த பணத்தை எடுக்க மாட்டாரு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா இவரு ஒரு சாதாரண டிரைவர், அதனால 50 லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பணத்தை எடுத்திருக்கிறது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அவர் யாருன்னு தெரியுமா? அவருக்கு இந்த பணமெல்லாம் கால் தூசி. நீங்க தேவையில்லாம அவர் மேல பழி போடாதீங்க. அப்ப நம்ம வில்லி கேக்குறாங்க, நீ சொல்றத பார்த்தா என்னமோ உன் புருஷன் பரம்பரை பணக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் சாதாரண டிரைவர் தானே. அவன் இந்த பணத்தை பார்த்ததும் ஆசைப்பட்டு அந்த பணத்தை எடுத்துட்டான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி அவர் ஒரு இந்த பணத்தை எடுக்கல, யாரு இந்த பணத்தை எடுத்தா அப்படின்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடா இது, இவ ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாளே அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி சொல்ற? உனக்கு தெரியுமா அந்த பணம் காணாம போனது? யார் அந்த பணத்தை எடுத்தது? அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த பணத்தை எடுத்தது வேற யாரும் இல்லை, உங்க தங்கச்சி தான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ அக்கா
பாத்தியாக்கா என் மேல எப்படி பழி போடுறத? உனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறேன்னே தெரியல. நான் எப்படிக்கா உன்னோட பணத்தை எடுப்பேன்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன் பொண்ணு பேசுறா. நீயும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு, இந்த மாதிரியெல்லாம் சித்தி மேல பழி போடக்கூடாது. அவ எவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த வீட்ல இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் அவ மேல பழி போடாத. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, சித்தி நீங்க தான் அந்த அம்மாவோட ரூமுக்குள்ள இருந்து கருப்பு கலர் பைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தீங்க அப்படிங்கிறத என் கண்ணால நான் பார்த்தேன். அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பணத்தை எடுத்ததை இவ பாத்துருப்பா போலயே அப்படின்ட்டு. அக்கா இல்லக்கா, இவ ஏதோ பிரம்மையில பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு ரூமுக்குள்ள நான் போகவே இல்லக்கா. இவ பொய் சொல்றாக்கா. உனக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடுறதுக்காக இவளும் இந்த டிரைவரும் சேர்ந்து இப்படி பண்றாங்கக்கா. நான் எப்ப இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களே பணத்தை திருடிட்டு என் மேல பழி போடுறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தி உங்க ரூம்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்ததை நான் பார்த்தேன், இது உண்மை அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. இவ என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறா? மறுபடி சொன்னா அக்கா நம்பிடுவா போலே அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ இடையில வராரு. அத்தை ஒரு நிமிஷம் நான் பேசவா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நேத்து 50 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, அதுல உள்ள சீரியல் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ல உள்ள சேம் நம்பர் அந்த பணத்துல இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அத்தை நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதை கேட்டதும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்களே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு வருவீங்க, அதை நான் நம்பணுமா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, பணத்தை எடுக்கிறதுக்கு நீயும் உதவி பண்ண மாட்ட, அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதுக்கும் உதவி பண்ண மாட்டேன். ஆனா இடையில அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தரேன் அப்படின்னு சொல்ற மாப்பிள்ளையே தடுக்கிற. நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு சந்திரா. இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆகா, இவன் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரெல்லாம் மாட்டுவாரு அப்படின்னு பயப்படுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, அத்தை இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு நேரா ஹீரோயினை பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி கோவமா சேர்ல உட்காடுறாங்க. வீட்டுக்குள்ள இருந்த பணம் எப்படி காணாம போணுச்சு அப்படின்னு. அப்ப வில்லி வந்துட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு நேரா அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லனோட ஃபோன் வந்து ரீச் ஆகுதே தவிர்த்து வில்லன் ஃபோன் எடுக்கல. ஏன்னா அவரு அந்த ஏலத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, இவர் என்னப்பா ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் ஃபோனை எடுத்தா தானே அவரை எப்படியாவது காப்பாத்தலாம், இங்க வேற இவன் போலீஸை கூட்டிட்டு போறேன்னு சொல்றானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க, நேத்து சித்தி ரூமை விட்டு அந்த பையை எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். ஆனா இப்ப கேட்கறதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பணத்தை கொண்டு போய் அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப சித்தி இன்னும் அந்த சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்களா? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஸோ கண்டிப்பா அவங்க வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் வீட்டில் உள்ள 50 லட்ச ரூபா பணத்தை காணும், யாரு எடுத்தது அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சமா சந்தேகம் இருக்கு. இது கேட்டதும் அவங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, சார் அதோட எங்க சித்தி தான் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்னு சந்தேகம். சிவனாண்டி வீட்டில் எங்கள் வீட்டு பணம் இருக்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது மாதிரி இந்த பாருங்க, இந்த சீரியல் நம்பர் அந்த பணத்தில் இருந்துச்சுன்னா அவர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. இது கேட்டதும் போலீஸும் ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க, இந்த சீரியல் நம்பர் இல்லைன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த சீரியல் நம்பர் இப்போ இருக்கிறதுனால சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நேராக அந்த சிவனாண்டி அந்த ஏலத்தில் இருக்காருல்ல அங்கே போகிறாங்க. அங்கே போலீஸை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு வில்லன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, இவன் போலீஸை கூட்டிக்கிட்டு இங்கே வரான் அப்படின்னு. அதே நேரம்
அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி அப்புறம் சந்திரா எல்லாரும் வராங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நேராக வில்லனை பார்க்க, வில்லன் நினைக்கிறாரு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம வில்லி வந்துட்டு அத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வில்லனுக்கு புரிய வருது, கண்டிப்பாக இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சித்தப்பாவும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு, சார் அந்த நிற்கிறாருல்ல அந்த சிவனாண்டி, அவர் தான் சார் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் நேராக சிவனாண்டியை பார்த்து, சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க, உங்களை நாங்கள் செக் பண்ணணும். அதுக்கு சிவனாண்டி கேட்குறாரு, சார் நாங்கள் இங்கே ஏலத்துக்கு வந்திருக்கோம், தேவையில்லாமல் எதுக்கு சார் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்களாம் இப்போ வந்துட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாரு. போயிட்டு, சார் எதுக்கு சார் இப்போ ஏழை நடக்கிற இடத்துக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு போலீஸ் கேட்குறாரு, இங்கே பாருங்க, இவங்க வீட்டில் 50 லட்ச ரூபா பணம் காணாமல் போயிருக்கு, உங்கள் மேலே தான் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சிரிக்கிறாரு, என்னது அவங்க வீட்டில் உள்ள 50 லட்ச ரூபா பணத்தை காணும்னா எப்படி சார் நான் எடுத்தேன்ட்டு என்கிட்ட வரீங்க? அப்போ அவர் கேட்குறாரு, இங்கே பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏலம் நடக்குது, 50 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பணத்தை நீங்கள் எந்த சோர்ஸ் மூலியமாக ஏற்பாடு பண்ணீங்க, இல்லை இது உங்களோட ஓன் மணியா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கேட்டதும் சிவனாண்டி திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சார் இவர்கிட்ட எந்தவித கணக்கும் இருக்காது சார் அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் இந்த பணத்தை வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட பேர் என்ன, வட்டி வாங்குறதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதும் சிவனாண்டி திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, சார் இவங்க பேகை செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அந்த பேகை பிடிங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேக்குக்குள்ளே 50 லட்சம் பணம் இருக்குது. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, எந்த பையன் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கிட்ட காமிச்சு கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த பையை பார்த்துட்டு, ஆமாம் சார் இதே பை தான் சார் அப்படின்னு. அப்போ வில்லி இதை பார்த்துட்டு, இந்த பணத்தை கொடுத்த பைய கூடயா மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ஒரே ஒரு பணத்தில் உள்ள அந்த சீரியல் நம்பரை காமிக்கிறாங்க. சார் இங்கே கொடுங்களேன், மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு அந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதை பார்த்ததும் செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்போ போலீஸ் நேராக சிவனாண்டியை பார்த்து, இந்த பணம் உங்களோடதுன்னு சொன்னீங்க, ஆனால் இதில் உள்ள சீரியல் நம்பர் இவங்களோட நம்பரில் மேட்ச் ஆகுது, இது எந்த சோர்ஸ் மூலியமாக இந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இந்த பணத்தை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து திருடி இருக்கீங்க, அதனால உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டியை கைது பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்ததும் நம்ம வில்லிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ தான் ஈஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, இங்கே பாரு, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உன் ஆட்களை அனுப்பி பணத்தை எடுத்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இது கேட்டதும் அந்த வில்லன் வந்துட்டு முறைக்கிறாரு. அப்போ போலீஸ் வந்துட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பணத்தை கண்டிப்பாக என்னால் மீட்டிருக்கவே முடியாது, பணம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு இருந்திருப்பேன். நீங்கள் உதவி பண்ணலைன்னா ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. அதோட என் தங்கச்சி மேலேயும் நான் சந்தேகப்பட்டுட்டேன், இவன் யாரோ ஒருத்தலை என் வீட்டுக்குள்ளே அனுப்பி இந்த பணத்தை எடுத்திருக்கான் அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, யாரோ ஒருத்தன்லாம் இல்லை, உங்களோட சொந்த தங்கச்சி தான் அந்த பணத்தை எடுத்து அந்த சிவனாண்டி கையிலேயே கொடுத்துருக்காங்க, இது தெரியாமல் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, அம்மாடி அதான் பணம் கைக்கு கிடச்சிட்டுல, வாமா அங்கே ஏழை நடந்துகிட்டு இருக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. ஏலத்தில் நம்ம ஈஸ்வரி ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியை நேராக ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ வந்துட்டு உதவியாக இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவர்கிட்ட இன்னும் நம்மளோட காதலை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம எப்படியாவது நம்மளோட காதலை கூடிய சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.